நான் விரதம் இருக்க போறேன், என் கூட சேர்த்து விரதம் இருங்க, உடம்பாச்சு குறையட்டும். அதான் புருஷன் வழக்கமா இருக்கானே, கொஞ்சம் உடம்பு குறையட்டும். இல்லப்பா தம்பி, அக்கா எனக்கா ஃபெயில் ஆனாலும் இப்போ வந்து வேலைக்கு போய் நல்லா தானே சம்பாதிக்கிறேன். அதாவது நீ என்கிட்ட 500 ரூபாய் கேட்குற, 1000 ரூபாய் கேட்குற, நீ கேட்டுக்கிட்டே இருக்க, கொடுத்துட்டே இருக்கணுமா? புரியுமா? நீ திருப்பி வாங்கணுன்ற மோட்டிவ் நீ என்கிட்ட கொடுப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாதுமா. Switch is the scene that we are going to create. I need a volunteer. Between whom? நீங்க சொல்லுங்க. அப்பா பிள்ளையா? வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் நிறைய பார்த்துருப்பீங்கல்ல. கண்டக்டர் இது வேணாம், அதெல்லாம் பார்த்தாச்சு. புதுசா மாமன் மருமகளா, மாமனார் மருமகளா, மாமியார் மருமகள். ஓகேயா? மாமியார் மருமகள் ரைட்டா? வீட்டுக்கு வர நேரமா இது? எத்தனை மணி ஆச்சு பாரு? அரௌண்ட் வந்து 11:45 நைட் ஆகுது. இப்போயா வீட்டுக்கு வருவேன்? அவகிட்ட சொல்றத விட என்கிட்ட சொன்னியா நீ? முதல்ல யார் ரூல் பண்றா? என் பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது, பச்சை மண்ணு அது. அதுகிட்ட சொல்லி ஏமாத்த வேண்டியது. பச்சை மண்ணா கட்டி வச்சிருக்கீங்க பாருங்க உங்க பிள்ளைங்க. இங்க போகாத, அங்க போகாத, வெளியில போக ஒரு இன்னும் அவ சுவிட்ச் சொல்ல. கண்டினியூ, அந்த கேரக்டர்லயே இரு. கண்டினியூ. பச்சை மண்ணா இருக்கான், அவன்கிட்ட சொல்லி நீ ஏமாத்திட்டு இருக்க. பாவமா என் பையன், அவனை ஏமாத்தாத. உங்க பையனை நான் ஏமாத்துறேன்? வெளியில போக ஒரு 500 ரூபாய் கேட்டா 50 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றான். உங்க வீட்டுக்கு என்ன சமைச்சு கொட்டா வந்திருக்கேன்? புரிஞ்சுக்கோமா, நான் உனக்கு பேசுறது சமையலை பத்தி இல்லை, அது நாளைக்கு டாபிக். நீவே ஆகுனா சமையலை பத்தி பேசணும், பெருசா சூப்பரா சமைக்கிற மாதிரி. என் பையன் நான் சமைக்கும் போது எப்படி இருந்தா தெரியுமா? இதோ அவனை மாதிரி இருந்தான், இப்போ இவனை மாதிரி ஆயிட்டான். ஏன்னா இவன் தான் என் பையன். நல்ல புரோட்டீன் கொடுத்து ஜிம்முக்கெல்லாம் டெய்லி காலையில எழுந்து அனுப்பி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன சும்மா சாத்தை வச்சு போட்டு வளர்ந்துட்டான்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஃபுட்டுன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேராமீட்டர். அதை கொடுத்து தான் அவன் இத்தனை வயசுல அவனை வளர்த்து சம்பாரிச்சு நாங்கள் கஷ்டப்பட்டு ஒன்னொன்னையும் செஞ்சுட்டு இருக்கோம். நீ என்னன்னா புரோட்டீன் கொடுத்தேன், ஜிம்முக்கு போறேன். அந்த காலத்துல ஏதுமா ஜிம்மு? என் ஹஸ்பண்டை பார்த்துருக்கியா? உலக்க மாதிரி இருப்பான், அடிச்சானா 4 பேர் எகிரி விடுவான். எப்படி வந்தது? நான் கொடுத்த சமையல்னால வந்தது. அவங்க அம்மா குடும்பம் எப்படி இருந்தா தெரியுமா? அவன் தட்டி விட்டா கீழே வராம இருந்தான். அவனையே மாத்திருக்கேன், பையனையும் மாத்திருக்கேன். புரிஞ்சுக்கோமா, எனக்கு புரியுது. நீ சமைச்சு கொடுக்கறதுனால தான் அவன் வளர்ந்தான். வீட்டுக்கு வாமா பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. பொண்ணு மாதிரி நடத்துறீங்க. காலையில இருந்து உங்களுக்கு ஒரு காஃபி, உங்க புருஷனுக்கு ஒரு டீ, என் புருஷனுக்கு வேற உட்காந்து புரோட்டீன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வந்தா வந்து மகளா பாப்பேன்னு சொன்னீங்க, ஆனா உட்காந்து இது மாதிரி நடத்துறீங்க. அத்தை மண்ணு மைதான்ப்பா நாங்கள் நடத்துவோம். நான் முன்னாடியே இந்த சிலபஸை சொல்லலை உங்களுக்கு. சொல்லியிருந்தா நீ என் பையனை கல்யாணம் பண்ணிருப்பியா? பண்ணியிருக்க மாட்டேன். அதனால தான் நான் சொல்கிறேன், செய்கிற வேலையை கரெக்டாக செய். பையனையும் பார்த்துக்கிறது உன் வேலை, டைமுக்கு வர்றது உன் வேலை. டைமுக்கு வரல, இன்னைக்கு அதுதான் டாபிக். சமையல்ன்றது நாளைக்கு டாபிக். நாளைக்கு என்ன சமைக்கலாம் பிளான் பண்ணுறீங்க? நாளைக்கு என்ன? நான் விரதம் இருக்க போறேன், என் கூட சேர்த்து விரதம் இருங்க, உடம்பாச்சு குறையட்டும். அதான் புருஷன் வழக்கமா இருக்கானே, கொஞ்சம் உடம்பு குறையட்டும். ஏன் புருஷனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படிமா தைரியம் வந்தது? பாருமா, இது குழந்தைமா, இது பச்சை மண்ணுமா. இது என் பையனை புருஷனை பாரு, அவ்வளோ குழந்தை மாதிரி இருக்க பையனை. அதுவும் பையனும் குழந்தை. கல்யாணம் பண்ணீங்களா? நான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டது இல்லாம அவருக்கு எப்படிதான் கல்யாணம் பண்ணீங்களா? கிளியரா புரிஞ்சுக்கோ, இவங்க 2 பேருமே எனக்கு 2 கண்கள் மாதிரி. இவங்களை பத்தி தப்பா பேசுற உரிமை உனக்கு இல்லவே இல்லை. நாளைக்கு டைமுக்கு வரணும், விரத நீர். நான் எங்களால இருக்க முடியாது. அண்ட் சீன் இவரோட ப்ளஸ். So this is like immediately வந்து when I say switch, immediately she changed the character. ஓகேயா? ஸோ யூஸ்வலாக பண்ண கேரக்டர்லேருந்து she immediately changed it. அது எப்படி வரும்னா, when you start practicing this for the remaining years when you are in college, you start practicing staying in the present. You start listening to what other person are saying. So when you start building that particular character, immediately your things will get changed. We'll see one more scene of switch so that you'll understand it more better. One more person. What is the relationship between we both? Akka Thambi. Akka Thambi. Akka Thambi. Okay, that's the relationship. இப்போ என்னன்னா, he will, you or him, like who's going to call switch? I'll call switch. He will call switch. When he calls switch,
we need to immediately change. ஏன்னா இப்போ மைண்டில் ஃப்ரீயாக இருந்தால் தான் we can change immediately. So this and all you need to understand, okay? So when he calls switch, our emotion automatically changes and you are going to witness it. Okay, it's between akka and தம்பி. அக்கா, இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே செலிப்ரேஷன், எனக்கு ஒரு 500 rupees தர முடியுமா? ஆனுவல் டேக்கு எதுக்கு உனக்கு 500? இல்லைக்கா, எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா எல்லாரும் 1500 கொண்டு வராங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 500 rupees இருந்ததுன்னா நான் கொஞ்சம் கெத்தாக அங்கே ஷோ பண்ணுறதுக்காக. 500 வச்சு நீ என்ன பண்ணுவ? வேணும்னா 50 rupees தரேன், அதை வச்சுக்கிட்டு உன்னால என்ன வாங்க முடியுமோ வாங்கிக்கோ. அக்கா 50 rupees வச்சு என்னக்கா பண்ண முடியும்? மனசாட்சி இருக்காக்கா உனக்கு? நீ மட்டும் அப்பா கிட்ட 1000 2000 வாங்கிக்கிற, ஒரு 50 ரூபா வச்சு நான் என்ன பண்ண முடியும்? போ, பஸ்ஸுக்கே எவ்வளோ ஆகும் தெரியுமா? இல்ல தம்பி, சின்ன பையனுக்கு 50 ரூபாய் போதும்ல. நான் சின்ன பையன் யாருப்பா சொன்னா? ஐ எம் லைக் 16 years old. நான் நடுவில் ஒரு 2 கிளாஸ் ஃபெயில் ஆனதுனால நீ எப்படி சொல்லலாம்? 2 கிளாஸ் ஃபெயில் ஆனது தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு 500 ரூபாய் கேட்குற? அவனுக்கு காசு கொடுத்து அப்பா உனக்கு எடுத்து வச்சதுனால தான் நீ வந்து இப்போ 2 கிளாஸ் நீ ஃபெயில் ஆகி இப்போ இன்னும் வந்து 16% கூட உட்காந்து நீ விளையாடிக்கிட்டு இருக்க. இல்லைக்கா, எனக்கு புரியுது, நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் என்னென்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷனு. நான் வந்து ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணலாம், ஸ்கூலில் என்னை மதிக்க மாட்டாங்க. பின்ன வயசான பையனை யாரும் மதிப்பா? நீ வந்து ஒழுங்கா படிச்சு நீ வந்து பாஸ் பண்ணியிருந்தேன்னா எல்லாரும் உன்னை மதிச்சிருப்பாங்கல்லப்பா. சும்மா இதையே சொல்லாத. நீ எவ்வளோ அரியர் வச்சேன்னு எனக்கு தெரியாதா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பா கிட்ட காட்டும்போது மட்டும் சும்மா லிட்டில் பிரின்சஸ் சொல்லிட்டு சும்மா அப்படியே இது பண்ண வேண்டியது. நீ என்னென்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதா? இதில் நீ அவ்வளோ காசு அங்கங்கே வாங்கிட்டு போகிற, இதெல்லாம் பண்ணிட்டு ஓட்டிட்டு இருக்க. நீ ஒரு 50 ரூபா கொடுக்கறதுக்கு இல்லை 20 rupeesக்கு 50 rupeesக்கு எனக்கு போக வரதுக்கே ஆகும் தெரியுமா செலவு? இல்லப்பா தம்பி, அக்கா என்னதான் ஃபெயில் ஆனாலும் இப்போ வந்து வேலைக்கு போய் நல்லா தான் சம்பாதிக்கிறேன். அதாவது நீ என்கிட்ட 500 ரூபாய் கேட்குற, 1000 ரூபாய் கேட்குற, நீ கேட்டுக்கிட்டே இருக்க, கொடுத்துட்டே இருக்கணுமா? நீ எப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சு அக்காவுக்கு திருப்பி கொடுக்குறது? புரியுமா? நீ திருப்பி வாங்கணுன்ற மோட்டிவ் நீ என்கிட்ட கொடுப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாதுமா. நானும் எவ்வளோ விக்ரம் பழைய படம்லாம் பார்த்துருக்கேன். நீ என்ன இவ்வளோ சீன் போட்டுட்டு இருக்க? நானும் வந்து எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கிறது. நீ சம்பாதிக்க ஆரம்பித்து எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா? நீ வந்து ஃபெயில் ஆகிட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் வேலை வாங்கிட்டு என்ன நடக்குது இதெல்லாம்? இருந்தாலும் அக்கா எவ்வளோ உழைச்சு ட்ரை பண்ணி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கேன் தெரியுமா? நீ என்னடா வந்து நீ ஈஸியாக நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லைக்கா, புரியுது எனக்கு. நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. ஒரு 500 ரூபாய்க்காக அரை மணி நேரமாக பேச வச்சுட்டு இருக்கியே, இது உனக்கே நியாயமா? நானும் எவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருக்கிறது? நானும் ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருக்கேன். நீ எப்போ கேட்டாலும் வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன்னு படிக்கிறது அப்போ ஒழுங்காக படிச்சிருக்கணும். அப்போ உட்காந்து கேன்டீனில் டூயட் பாடுறது, அதுக்கப்புறம் கிராண்ட்மா வீட்டுக்கு போனோமான்னு யோசிக்கிறது, அது இதுன்னு பண்ணி டைமை நல்லா ஓட்டிட்டேன். ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அவ்வளோ பெருசாக கேட்கவே இல்லை. நான் ஒரு 500 ரூபா கொடுத்தேன்னா நான் முடிச்சிடுவேன். ரொம்ப பேச வைக்காது, தொண்டை வேற வலிக்குது. நான் அங்கே வேற நான் தான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணுன்ட்டாங்க. அதனால வந்து நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஒரு 500 ரூபா கொடுத்தேன்னா நான் ஓட்டிட்டு வந்து. சரி, நீ 500 ரூபாய் வச்சு நீ என்ன பண்ண போறேன்னு என்கிட்ட சொல்லு. அது நியாயமான காரணம்னா உனக்கு 500 ரூபாய் தரேன். புரிஞ்சுக்கோ, காசை கொடுக்கறது மட்டும்தான் உன் வேலை. அதை வச்சு என்ன பண்ண போற, யார் கூட சுத்த போற, அதெல்லாம் நீ கேட்க வேண்டிய எந்த ரைட்ஸும் உனக்கு கிடையாது. ஏன்னா நீ காசே அப்பா கிட்ட வாங்கி தான் கொடுக்க போற. அண்ட் சீன் யுவர் ஆஃப் அப்ளாஸ் ஃபார். ஸோ இட் இஸ் லைக் அவங்க ஸ்விட்ச் சொன்னாங்கன்னா இமீடியட்டாக we are changing their emotion. அது வந்து என்னென்னா when you are free, when you are not impulsive. இம்பல்சிவ்னா ஒரு ஃபியரோட ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போதோ இல்லை மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக பிளாக்டாக வரும்போது we can't present like that. But when our mind is free, automatically we will take the input and we will immediately act upon it. ஓகேயா? கார்பரேட் சக்கிள் சார் வந்து கெஸ்ட்டாக வந்தார். நாங்கள் ஆர்எஸ்பி சீனியர் ஸ்டூடெண்ட். ஸோ இது ஃபன்னாக இருந்தது. லைக் கேம்ஸ்லேயே வந்து எப்படிலாம் நம்ம ஹியூமருக்கு யூஸ் பண்ணி லைக் ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணி லைக் லைஃப் கோச்சாகவும் இருந்தார், ட்ரைனிங்கும் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதே ஃபன்னாகவும் இருந்தது. இட் வாஸ் அ ஃபன் செஷன். எல்லோரும் சிரித்தாங்க, ஜாலியாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த செஷன் சார். த ஈவெண்ட் வாஸ் ரியலி ஃபேசினேட்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்செக்யூரிட்டிலேருந்து எப்படி வந்து ஒரு பர்சன் வெளியே வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். வி ரியலி என்ஜாய்ட். ஆக்சுவலி ஒரு ஃபர்ஸ்ட் இயருக்கும் சரி, ஒரு செகண்ட் இயருக்கும் சரி, ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டுக்கு எப்படி உள்ளே போகணும், அந்த பீப்புள் எப்படி டீல் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபன்னி வேல அழகாக ஆக்சுவலி எக்ஸ்பிளைன். ஸோ வி ரியலி என்ஜாய்ட் இட். ரியலி தேங்க்யூ ஃபார் ஹிஸ் ப்ரெசன்ஸ் இன் RSB.